ஃப்ரெண்ட்ஸ் இந்த 25 பைசா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 350 ரூபா வரை நீங்கள் அதை சேல் பண்ண முடியும். அது என்னன்ற டீட்டெயில் சொல்கிறேன். 25 பைசாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு இது வரும். இந்த இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபாரஸ்ட்ரி ஃபார் டெவலப்மெண்ட் வரும். ஜென்ரலாக வந்து இது சொல்கிறது வந்து 25 பைசையில் வந்து ஃபாரஸ்ட்ரி காயின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த நாணயத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ஏதாச்சும் உங்கள் இதில் பழைய நாணயங்களில் கிடைக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது நல்ல விலைக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு 200லேருந்து 350 வரை போகும். பாம்பே கல்கட்டா மின்ட் அப்படின்னா 200 ஹைதராபாத் மின்ட் அப்படின்னா 350 நல்ல கண்டிஷனில் இருக்க காயின் வந்து போகும். சராசரியாக எப்படி பார்த்தாலும் ஒரு 200 வரை போகும் நண்பர்களே, சரிங்களா? 200 வரை கண்டிப்பாக போகும். இதுக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா 1985 மெட்டல் வந்து காப்பர் நிக்கலில் எடை வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிராம் இருக்கும். சைஸ் வந்து 19 mm, சரிங்களா? 25 பைசாவில் இந்த பிரிண்ட் அடிச்சிருக்க நாணயம் எதுவும் உங்கள் கையில் இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த விலை தாராளமாக 200லேருந்து 350 போகும். வேறு யாரும் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாணயங்களுடைய விலை மதிப்பு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச்.